ஒரு 20 வயசு இளம் பெண் மேலே காரால் கொண்டு போய் அடித்து அந்த பெண்ணை கொலை செய்கிறதுக்கான முயற்சி ஒன்று நடந்திருக்கு லண்டன் சவுத்தோல் பகுதியில். அதே வேளையில் லண்டன் பேட்டர்சி பார்க் பகுதியில் இன்று அதிகாலை 10:30 மணியளவில் ஒரு 20 வயது இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை உங்களுடன் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதே வேளையில் NHS தொடர்பாக ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான அறிக்கை அது. அதே வேளையில் யுனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கான 2 செய்திகள் காத்திருக்கின்றன. ஒன்று நெட் செய்தி, மற்றது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. அதே வேளையில் இன்னும் 10 வருடங்களில் லண்டன் நகரம் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரம் போல மாறிவிடும் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன நடக்க போது, என்ன வகையான மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவை உள்ளிட்ட மொத்தம் 7 செய்திகள் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள். லண்டன் என்று சொன்னாலே வன்முறைகள் தான் என்று சொல்லி முத்திர குத்தப்பட்டாச்சு. ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வன்முறை சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு லண்டன் சவுத்தோலில் ஒரு பெண் நடந்து போயிருக்கின்ற ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க பெண். அந்த பெண்ணுக்கு வேகமாக பின்னால் ஒரு ஆள் காரால் அடித்து அந்த பெண் தூக்கி எறியப்பட்டு ஒரு மூலையில் தூக்கி எறியப்பட்டிருக்கார். அந்த காரை செலுத்தி வந்த நபருக்கு 31 வயசாம். வேணுமென்றே அந்த பெண்ணை கொலை செய்யறதுக்காகத்தான் கொண்டு போய் காரால் அடித்ததாக சொல்லப்படுது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த பெண் காயங்களோட ஒரு இடத்துல தூக்கி அப்படியே எறியப்பட்டிருக்கின்றார். யாருமே கவனிக்கல. அதுக்கு பிறகுதான் அந்த பகுதியில் போன யாரோ கண்டு போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் இப்ப அவரை கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதோட அந்த 20 வயது பெண் மிகவும் ஆபத்தான நிலையில பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாவும். தாக்குதலுக்கு இலக்கான அந்த பெண்ணும் இந்த கொலை முயற்சியை மேற்கொண்ட அந்த 31 வயதுடைய நபரும் ஆசிய நாட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனா எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றோ எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியோ தகவல்கள் எதுவுமே வெளிவரையில. போலீசார் இன்னுமே தகவல்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண் வாய் திறந்து பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதால விசாரணைகளை முன்னெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் எக்ஸாக்டா எங்க நடந்ததுன்னு சொன்னா சவுத்தோல இருக்கிற ஹீலம் அவென்யூவும் மெரிக் ரோட்டும் சந்திக்கிற அந்த சந்தியில தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் பேட்டர்சி பகுதியில் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் 20 வயதுடைய ஒரு இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கின்றார். அவரை சுட்டது யார், எதற்காக அவர் சுடப்பட்டார் போன்ற விவரங்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்று சனிக்கிழமை அதிகாலை 2:30 மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த சம்பவம் நடந்த அந்த தெருவன் அதில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க. அப்போ உடனடியாக அந்த இடத்துல போலீஸ் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது. இருந்தாலுமே கூட அடுத்த 30 நிமிடத்தில் அவர் உயிரிழந்துட்டார். அவரை காப்பாற்ற முடியாமல் போயிட்டு தான். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் சொல்ல விரும்புபவர்களையும் சாட்சியம் அளிக்க விரும்புபவர்களையும் தொடர்பு கொள்ளும்படி போலீசார் கேட்டிருக்கின்றார்கள். NHS மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் UK முழுவதும் ஏராளமான பேஷண்ட்ஸை அவர்களுக்கான சிகிச்சை கொடுக்காமல் அவர்களை தொடர்ந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சிருக்கணுமாம். ஏன்னு சொன்னால் NHSலேருந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது டாக்டர்ஸை மீட் பண்ணுறது மிகவும் கஷ்டமாக இருக்குதாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க. 6.29 மில்லியன் பேஷண்ட்ஸ் தான். 6.29 மில்லியன் பேஷண்ட்ஸ் UK முழுவதும் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3,09,500 பேர் ஒரு வருஷத்துக்கு மேலாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணுமாம். அப்பாயின்மெண்ட் எதுவுமே கிடைக்காமல், அதுவும் முக்கியமான நோய்களை உடம்புல தாங்கி கொண்டு அதை பொறுத்து கொண்டு ஒரு வருஷத்துக்கு மேலாக காத்திருக்கிறார்களாம். அவர்கள் அப்பாயின்மெண்ட் எதுவும் கிடைக்காமல். அப்ப இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல ஏன் NHS அதை குயிக் பண்ணக்கூடாது, அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் குயிக்கா கொடுத்து எல்லா பேஷண்ட்ஸையும் குயிக்கா அட்டென்ட் பண்ண வைக்க கூடாதுன்னு சொல்லி NHS மேல ஒரு விமர்சனம் வந்திருக்குது. ஆக்சுவலா இந்த டேட்டாவை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க. எஸ், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் சொன்னவர். இவருடைய பேர் சிவா ஆனந்த சிவா. அதாவது யூகேல இருக்கக்கூடிய ஒரு முன்னணி சேரிட்டியில் இவர் ஒரு அனலிஸ்டாக வேலை செய்கிறார். அதுவும் சீஃப் அனலிஸ்டாக வேலை செய்கிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிங்ஸ் ஃபண்ட் சேரிட்டி என்று சொல்லி. யூகேல இருக்கக்கூடிய நிறைய சேரிட்டிகளில் ஒரு முக்கியமான சேரிட்டி இந்த கிங்ஸ் ஃபண்ட் சேரிட்டி. இவர்கள் ஏராளமான வேலை திட்டங்களை செய்யணும். அதில் மிக முக்கியமானது ரிசர்ச் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலை திட்டங்களையும் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஃப் அனலிஸ்ட்
ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய சிவா ஆனந்த சிவா இவரை வந்து நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேட்டிகள் கொடுத்திருப்பார், நிறைய டேட்டாஸ் எல்லாம் வந்து சொல்லி கொண்டிருப்பார். மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிட் காலத்தில் வந்து நிறைய தொலைக்காட்சிகளில் வந்து இவர் பேட்டிகள் கொடுத்திருக்கார், நிறைய டேட்டா சொல்லியிருக்கிறார். எனவே NHS வந்து எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் வந்து குயிக் பண்ணி எல்லா பேஷண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. லண்டன் நகரம் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரம் மாதிரி மாறிடும் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் லண்டன் நகரத்தில் வந்து 583 வானுயர்ந்த கட்டிடங்கள் கட்டப்பட போதாம். அதாவது ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் வந்து 20 மாடிகளுக்கு மேற்பட்ட ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் வந்து 583 கட்டிடங்கள் வந்து அடுத்து வரும் 10 வருடங்களில் புதிதாக கட்டுறதுக்கான திட்டம் எல்லாம் வந்து போடப்பட்டு அதுக்கான அப்ரூவல் எல்லாம் கிடைச்சிருக்குது. அதுக்கான பணிகள் வந்து விரைவில் ஆரம்பிக்கப்பட போகுதுன்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு வந்து லண்டன் நகரம் வந்து நியூயார்க் நகரம் மாதிரி இருக்கும். அதாவது மன்ஹட்டன் ஒன் தேம்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுமாம். அது என்ன மன்ஹட்டன் ஒன் தேம்ஸ் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மைய நகரம் வந்து மன்ஹட்டன் என்று சொல்லப்படும். அதாவது நியூயார்க் நகரத்தில் இருக்கிற எல்லா உயர்ந்த கட்டடங்களும் வந்து அந்த மன்ஹட்டன் நகரில் தான் இருக்கு. அது ஒரு குட்டி தீவு தான். அந்த மன்ஹட்டன் நகரை போல லண்டன் நகரம் மாறிடுமாம். அதுவும் தேம்ஸ் நதிக்கு மேலே இருக்கிறபடியால மன்ஹட்டன் ஒன் தேம்ஸ் என்று சொல்லி லண்டன் நகரம் அழைக்கப்படுமாம் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே 583 ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், அதுவும் 20 மாடிகளுக்கு மேற்பட்ட ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் வந்து லண்டன்ல அமைக்கப்பட போறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதுக்கு பிறகு லண்டன் நகரத்தை பார்க்க இன்னுமே அழகா இருக்கும், இன்னும் வானுயர்ந்த கட்டடங்களால இன்னும் பளபளக்கும் என்று சொல்லலாம். எனவே மன்ஹட்டன் ஒன் தேம்ஸ் என்றது ஒரு பொருத்தமான பேர் தான். நீங்கள் லண்டன் அண்டர் கிரவுண்டில் அடிக்கடி பயணம் செய்கிற ஒரு ஆளா அப்படின்னு சொன்னால் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய இம்பீரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் எல்லா லண்டன் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனையும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்படி அனலைஸ் பண்ணதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் அண்டர் கிரவுண்டில் வர டஸ்ட்டால் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி வருதாம், நிறைய பேருக்கு சில வருத்தங்கள் வருதாம் என்று சொல்லி லண்டன் இம்பீரியல் காலேஜால் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதிலே மிக முக்கியமாக வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் ஒரு டிரைவர்ஸ் மாதிரி இருக்கணும் தானே, அவைக்கு வந்து கூடுதலான வருத்தங்கள் வருதாம் இந்த டஸ்டால. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அண்டர் கிரவுண்டுக்கு போகிற ட்ரெயின் வந்து மின்னல் வேகத்தில் பிச்சு கொண்டு போகும். அதில் ஏராளமான அந்த காற்று வந்து எங்களுடைய முகத்தில் அடிக்கும். ஆனால் அவ்வளோ வந்து டஸ்ட், அது வந்து எங்களுக்கு சுவாசத்துக்கு கூடாது. இந்த மாதிரியான காற்று பட்டு நிறைய பேருக்கு வந்து வருத்தம் வருதாம் என்று சொல்லி இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக வந்து அண்டர் கிரவுண்ட் டிரைவர்ஸ் வந்து 8 பேரில் 5 பேருக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி வருதாம், ஏதாவது டஸ்ட் சம்பந்தமான அலர்ஜி வருதாம். எனவே இந்த டஸ்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி TFLக்கு, அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபார் லண்டன் அவர்களுக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு லண்டன் இம்பீரியல் காலேஜால. ஏன்னு சொன்னால் இந்த டஸ்ட்டை அப்படியே போக விட்டால் இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படுவினம் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே நீங்கள் அடிக்கடி லண்டன் அண்டர் கிரவுண்டை பயன்படுத்துகிற ஒரு ஆளாக இருந்தால் பெட்டர் இப்போதைக்கு வந்து ஒரு மாஸ்கை போட்டு போகிறது தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்காடிலி லைனில் தானா நிறைய டஸ்ட் வருதாம். எனவே பிக்காடிலி லைனை அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள், மாஸ்க் போட்டு போகிறது மச் பெட்டர். யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறார்களுக்கான 2 முக்கியமான செய்திகள். ஒன்று நற்செய்தி, மற்றது வந்து எச்சரிக்கை. முதல்ல எச்சரிக்கை என்னென்று பார்த்துட்டு பிறகு நற்செய்தி என்னென்று சொல்லி பார்ப்போம். எச்சரிக்கை என்னென்று சொன்னால், நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸில் வந்து பேங்கில் வந்து எவ்வளவு காசு மேக்ஸிமம் வச்சிருக்கலாம். நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவோ அல்லது சேவிங்ஸாகவோ மேக்ஸிமம் எவ்வளவு வச்சிருக்கலாம் என்று சொன்னால் 6000 பவுண்ட்ஸ் 6000 பவுண்ட்ஸ் தான் நீங்கள் வச்சிருக்க முடியும். அதாவது சேவிங்ஸாகவோ அல்லது எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவோ நீங்கள் ஒஃபிஷியலாக 6000 பவுண்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்க முடியும். அதுக்கு மேலே வச்சிருந்தா என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுடைய யூனிவர்சல் கிரெடிட் கட் பண்ணப்படுமான்னு கேட்டால் அப்படி என்று இல்லை, எடுத்தெடுப்பில் கட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிப்பினோம். அதாவது 6000 பவுண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் சேவிங்ஸில் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தரப்படுற யூனிவர்சல் கிரெடிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ எவ்வளவு குறையும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அந்த கணக்கை வந்து நீங்களே பார்க்கலாம். அதாவது உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்கிறதுன்றதை பொறுத்து உங்களுக்கு தரப்படுற யூனிவர்சல் கிரெடிட் காசு வந்து எவ்வளவால குறையும் என்ற கணக்கை வந்து நீங்களே பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னா இப்ப 6000 பவுண்ட்ஸ் தான் லிமிட். அதுக்கு மேல நீங்க வச்சுக்கிற ஒவ்வொரு 250 பவுண்ட்ஸுக்கும் 4 பவுண்ட்ஸ் 35 பென்ஸால இங்க குறைஞ்சொண்டே போகும். இதே நீங்கள் 7000 பவுண்ட்ஸ் சேவிங்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அப்ப 1000 பவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறீங்க. அந்த 1000 பவுண்ட்ஸுக்குள்ள வந்து 4 250 பவுண்ட்ஸ் இருக்கு. எனவே அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பார்த்து உங்களுடைய யூனிவர்சல் கிரெடிட்ல இருந்து 17 பவுண்ட்ஸ் 40 பென்ஸ் வந்து குறைக்கப்படும் ஒவ்வொரு 1000 பவுண்ட்ஸுக்கும். இதுவே நீங்க 10,000 பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தரப்படுற யூனிவர்சல் கிரெடிட் காசுல இருந்து 174 பவுண்ட்ஸ் வந்து குறைக்கப்படும். இதுதான் அந்த கணக்கு. எனவே அந்த கணக்கை நீங்களே போட்டு பார்க்க முடியும்.
அடுத்தது யுனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறார்களுக்கான நெட் செய்தி. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வருமானம் போதாது, வருமானம் குறைவுன்னு சொல்லி நாங்கள் யுனிவர்சல் கிரெடிட்டில் காசு எடுத்தால் எங்களுக்கு அந்த ஒரு நன்மையை தவிர இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் வெளியில் இருக்குது. அதை பற்றியெல்லாம் கடந்த காலங்களில் நிறைய வீடியோக்குள்ளே நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரேன். அந்த வகையில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு ட்ரைனிங்கு போகிறீங்கன்னு வைப்போம். அந்த ட்ரைனிங்குக்கு உங்களுக்கு ஏதாவது காசு செலவழிஞ்சால், அந்த ட்ரைனிங்குக்கு நீங்கள் ஏதாவது வாங்க வேண்டியிருந்தால் நோட் புக்ஸுகளோ அல்லது ஏதாவது வாங்க வேண்டி உங்களுக்கு அதில் ஏதாவது செலவு வந்தால் அந்த காசை வந்து நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்டில் வந்து கிளைம் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி நான் ஒரு வேலைக்கு போனான், வேலைக்கு ட்ரைனிங்கு போனான், அந்த ட்ரைனிங்கில் வந்து இவ்வளோ காசு செலவழிஞ்சுன்னு சொல்லி அதுக்கான பில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த காசை வந்து உங்களுக்கு யூனிவர்சல் கிரெடிட் ரீஃபண்ட் பண்ணிவினோம். அதே நேரம் அதே வேலை சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது யூனிஃபார்ம் வாங்கினா, ஏதாவது க்ளோத்ஸுகள் வாங்கி, ஷூஸுகள் வாங்கி, இந்த மாதிரி ஏதாவது வாங்கினா, ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட சில வேலைகளுக்கு வந்து அந்த வேலை செய்கிற தளத்தில் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் தரமாட்டினோம். அவையிலே சொல்லிவினோம், இந்த மாதிரி யூனிஃபார்மை வாங்கிட்டு வாங்கோ, சேஃப்டி ஷூ வாங்கிட்டு வாங்கோ, தொப்பி வாங்கிட்டு வாங்கோ, இந்த மாதிரி அவையிலே சொல்லிவினோம். எனவே நீங்கள் கிளவுஸோ தொப்பிகளோ உடுப்புகளோ என்ன வாங்கினாலுமே அதுக்குரிய பில்லை கொண்டே நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்டில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த காசையும் யூனிவர்சல் கிரெடிட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணும். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.